கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், தேவனுடைய சமூகத்திலே எப்போதும் சந்தோஷமாயிருங்கள். இந்த உலகத்தில் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள், இதன் மத்தியிலே நாம் இழந்து போகிற ஒரு காரியம் மனதில் இருக்கிற சந்தோஷம். உள்ளத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை. இந்த சமாதானம் இல்லாத சூழ்நிலையினால நாம் சந்தோஷத்தை இழக்கிறோம், மகிழ்ச்சியை இழக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் பல வேளைகளில் காத்திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் மனமகிழ்ச்சி ஆயிரு. வேதம் சொல்லுகிறது சங்கீதத்தின் புஸ்தகத்தில், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவரே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அவரிடத்தில் வரும்போது நாம் மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும், எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தமது ஜீவனை கொடுத்து, இரத்தத்தை சிந்தி, பாடுகளை பட்டு, சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்து, எல்லாவற்றையும் அந்த கல்வாரி சிலுவையில் சகித்து கொண்டதின் நோக்கம் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் மனிதன் உடன்படிக்கை மீறின போது அவன் இழந்த முதல் காரியம், உள்ளத்தில் இருக்கிற சமாதானத்தை இழந்து போனான், சந்தோஷத்தை இழந்து போனான். அதை திரும்ப நமக்கு கொடுப்பதற்காய் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். நாம் சந்தோஷமாய் வாழ வேண்டும், இந்த உலகத்தில் உபத்திரம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும், சந்தோஷமாய் நாம் காணப்பட வேண்டும் என்பதற்காய் தம்மையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து, ஜீவனை கொடுத்து உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவித்து கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அவரோடு கூட உறவாட வேண்டும், அவரோடு கூட உரையாட வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட பேசி கொண்டிருக்கும் போது, நம் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரோடு கூட நாம் பேசுவோம் என்று சொன்னால், நாம் செய்கிற வேலையின் மத்தியிலே உள்ளத்திலே அவரோடு கூட நாம் பேசுவோம் என்று சொன்னால், நம் உள்ளத்தை, நம்முடைய வாழ்க்கையை சந்தோஷத்தினால கர்த்தர் நிரப்புவார். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அதை செய்யும்போது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காய் உம் ஜீவனை கொடுத்தீர், அடிக்க சித்தம் கொண்டீர் ஆண்டவரே. சரீரத்தை பிற்க கொடுத்தீர், உங்கள் ரத்தத்தை எங்களுக்காக சிந்தினீரப்பா. பல பாடுகளை எங்களுக்காக பட்டீர். எப்போதும் நாங்கள் சந்தோஷமாய், சமாதானமாய், ஆசீர்வாதம் வாழ வேண்டும் என்பதற்காக உண்மையை ஒப்பு கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். நாளிலும் கூட ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் இருக்கிற பாரங்கள், ஏக்கங்கள், சோர்வுகள், ஆண்டவர் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீர் பொறுப்பெடுப்பீராக. கல்வாரியை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உள்ளத்தில் சமாதானத்தை கொடுப்பீராக, உள்ளத்தில் சந்தோஷத்தை கொடுப்பீராக. மோடு கூட எப்போதும் இடைப்பட்டு கொண்டிருக்க, மோடு கூட உரையாடுகிற ஒரு கிருபை தருவீராக. எப்போதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அப்படியே நாங்கள் காணப்பட கிருபை தாங்கப்பா. இந்த நாளும் கரத்தில் கொடுக்கிறேன். உள்ளத்தில் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு என்னை நேர்த்தியை நடத்துவீராக. சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன், அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். உங்களை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் இந்த நாளிலே உங்களை நிரப்பி நடத்துவாராக. ஆமென்.